வாரி வாரி கொடுப்பது என்ன? காசு பணம். 32 தானத்திலே முதல் தானம் என்ன தானம்? நிதானம். நிதானத்துக்கு இரண்டாவது தானம் அன்னதானம். நாம நடக்கும் போது நிதானமா இருந்தா தான் எதையும் செய்ய முடியும். போதும் என்ற அன்னதானத்தை கொடுத்து போதாது என்கிற சொன்னதானத்தையும் கொடுத்து 1 10 100 1000 வசூல் செய்து ஒரு இரவு நாடகத்தை தொடங்கி வச்சாங்க. நேரம் வேற ஒரு ஊரா இருந்தா எந்திரிச்சு வந்து பூரா பணம் குத்திருப்பாங்க. கையில காசு பணம் இல்லையா, மக்கள் என்ன காசா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காசு முன்னாடி காசு குத்திட்டாங்க, முன்னாடி காசு குத்திட்டாங்க. இனிமேல் விடிகால வரவங்கள பார்த்தா என்ன பாக்கலாம், நம்ம பால் பேச போலாம் அப்படின்னு நினைச்சுட்டாங்க. இருந்தாலும் இருக்கட்டும், பெற்றால் தான் தாய், மற்றவரையும் தாய் என்று அழைக்க வேணும். இந்த உலகம் போற்றும் பத்தினி தாய்மார்கள் யாவற்றாதர்களும் 5 பேர் பார்த்தாலும் கூத்து, 50 பேர் பார்த்தாலும் கூத்து. இந்த அகிலத்தை படைத்தாலே அகிலாண்ட கொடி பெருமாண்ட நாயகி இந்த புண்ணியம் செய்த இடத்திலே ஒரு புண்ணிய இந்த அம்மன் அருள் இருந்தால் கோழிக்காலில் சிறங்கை கட்டினால் என்னடா செய்யும்? குப்பை தான் கிடைக்கும். கிரடங்காலில் சிறங்கை கட்டினால் என்ன செய்யும்? சுத்தி வரும். உலக அவனுக்கு 56 தேசமும் சுத்தி வரும். தேசம் சுத்தும் பாலர்களுக்கு வாய்ப்பதனம் கைப்பதனம் இருந்தால் இந்த நாடு என்ன? இந்த அகிலத்தையா வெற்றி விடவே நீட்டி படுக்காத எந்திரிச்சு உட்கார சொல்றா. கூத்தே முடிய போகுது. ஏன் படுக்கிறீங்க? எந்திரிச்சு உட்காருமா. நாளைக்கு கூட கூத்து பாக்குறீங்க. கூத்து பாத்தீங்களா? நேத்து பொண்ணு சார் நினைச்சிட்ட பாத்துருக்கீங்க. இங்க அண்ணாங்க. ஓஹோ சரி சரி. இருந்தாலும் இருக்கட்டும், அது பேச நேரம் இல்லை. வைத்துள்ள நாடகம் பெரிய நாடகம். இது இரண்டாவது கதை. அதனால பேசினா நேரம் ஆகிவிடும். இன்னும் நான் யார் என்றும் எக்குலத்தில் சேர்ந்தவன் என்றும் என்னை பற்றி என்ன நடக்க வேண்டும் தெரிந்தாயா? எப்படி ஒரு பரிவான சந்திரகுலம் தெரிந்தாயா? எப்படி என்ன தெரிஞ்சாயா இல்லையாடா? ஒண்ணு தெரியல. வர சொல்லு பார்க்கலாம். கையத்துக்கு மேல அப்படி போறாச்சா? நீ இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிற நீ போடா உள்ள அடிக்காதீங்கள், குஞ்சு தரித்து விட போகிறேன். யாருக்கு? குருநாடு குருகுலம் என்று சொல்லக்கூடிய குந்தி மன்னாரை பாண்டு மன்னன், பாண்டு மன்னனுக்கும் குந்தமாதேவி மத்ராதேவிக்கும் பிறந்தவர்களை ராஜாக்கள். ராஜாவிலே 2 பேருக்கு இளையவன், 2 பேருக்கு மூத்தவன், 11 காரண பெயர், 12 லட்சணம் பொருந்திய
அப்படி 11 கர்ண பையன் 12 லட்சணம் 32 அழகு வாய்ந்த அர்ஜுன மகாராஜா நன்றி என்று அறிவாயப்பா. அர்ஜுன மகாராஜா இருந்தாலும் உங்களை 10 மாசம் முன்னொரு நாள் சுமதி உங்களை ஈண்டெடுத்தாலும் உணர்த்தாய் யாருங்க? வசனமா ஒரு தரம் சொல்லணும், பாட்டா ஒரு தரம் வாங்க சொல்லணும். குந்தி மத்தா மந்தார தேவிக்கும் பாண்டு மன்னனுக்கும் பிறந்தவர்களை ராஜாக்கள். ஒரு அங்கசீலத்தான் சுமந்தேன் சுமந்து 3000 தசமனாடி பெற்றெடுத்த என் தாயின் பெயரோ குந்தமாதேவி. சரி, குந்தமாதேவிக்கும் பாண்டு மன்னனுக்கும் பிறந்தவர்கள் 3 பேர்கள். மத்ராதேவிக்கும் பாண்டு மன்னனுக்கும் பிறந்தவர்கள் 2 பேர்கள். சரி, யாராட்டு கேட்டியா? தாம் தம் கருணை பொறுமை கொண்ட புண்ணிய பூபதி எங்க அண்ணன் தர்மராஜர் என் தாய்க்கு மூத்த மகன் குந்தமாதேவிக்கு 16000 கிஜேந்திர பலம் படைத்த மதகரி வீமச்சேனன் 2வது அண்ணன். அப்படி 3வது இந்த நடுநாயகன் அர்ஜுனன் பிறந்தேன். அப்படி நாங்கள் 3 பேரும் சிக்கன்னையாகி மத்ராதேவிக்கு நகுலன் சகாதேவன். அப்படி இன்னும் கதை பேசினா நெடு நேரமாகும். சங்குனால் தோன்றிய எங்களுக்கு ஐவர் ராஜாக்களுக்கும் ஒரு தங்கை ஆகிய சங்குவதை அம்மையார் இருக்கிறார். பங்கினால் ஆசைப்பட்டு கௌரவ குலத்தில் சேர்ந்த என் பெரிய தந்தை ஆகிய திருவராசிய மாமன்னன் திருவராசிய மாமன்னனுக்கு பிறந்தவர்கள் முதல் விதவன் கலைவரை 100 மன்னர்கள் செலுத்தார். நாங்களோ 5 ராஜாக்கள் தில்லி மாநகரம் அஸ்லாபுரத்திலே மண் மீது ஆசைப்பட்டு போராமை கொண்ட ஆனந்த பொல்லாத துரி ஆடினான். தன் தாய்மாமன் ஜனனியின் போதனையால் சூது சொக்கட்டமாடி உப்பு சட்டி வரவோடு முதல் அவனச்சஞ்சம் செங்கோலும் பறித்து 12 ஆண்டு வனவாசம் 1 ஆண்டு அஜ்ஞாத வாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருவேன் என்று குறிவரையோர் சபையிலே
நாடு நகரம் பண்டு புராணம் அனைத்தும் ஏதாவது எந்திரிச்சு வீட்டுக்கு போற மாதிரி இருந்தா கதையை முடிச்சு போலான்னு போய் கேட்டுவா. எங்க பாரு உட்காந்தீங்கன்னா இந்த 10 சனமும் கூத்த முடிச்சு காட்டுவேன். இல்லைன்னா எந்திரிச்சு போனீங்கன்னா கூத்த முடிச்சு விடுவேன். எங்க போறீங்க? போவதே பார்க்க ஒரு இடத்துல இருக்கும் தருவாயிலே பக்கினால் ஆசைப்பட்டு கானகம் ஒட்டி முதல் சூரியவனம், 2வது ராமசிவனம், 3வது முருக்கமகாரசிவனம், 4வது காலப்பைரவனம், 5வது சைந்தவனம், 6வது காமதேன் பருவதம், 7வது கெந்துரு பருவதம். இந்த 7வது கெந்துரு பருவத்திலே கெந்துரு ரிஷியினுடைய அடையாளம் பெற்று 12000 வேத பிராமணர் குருவாகி தவமையர் ரெகுமலா என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி அம்மனோடு பாடி கூடாரம் அடித்து பாடி கூடாரத்திலே தங்கி கந்தமுள்ள காய்கறி சென்று காலத்தை போக்கி வருகிறார். பஞ்சகன் சொன்ன வரலாறு எல்லாம் ஒவ்வொன்றாக சொன்னால் உண்பட்ட நெஞ்சகம் போல் கல்லில் விழுந்த தேரை போல் இடிகட்ட நாகம் போல் ஆறாத உள்ளம் குடியன் செய்த துன்பம் எல்லாம் அங்கிருக்க வனத்தில் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொன்னால் நெடு நேரமாகும். என்னிடம் இன்னும் ஏதாவது கேட்க விரும்புகிறாயா? எப்படி? இல்ல, ஒண்ணும் கேட்கவில்லை. முதல் கல்யாணம் பாஞ்சாலி, உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கேட்கிறேன். முதல் கல்யாணம் பாஞ்சாலி, 2வது கல்யாணம் நாகக்கண்ணி, 3வது கல்யாணம் சித்ராங்கதை, 4வது கல்யாணம் சுபத்திரை, 5வது கல்யாணம் பள்ளி, 6வது கல்யாணம் பவளக்கொடி, 7வது கல்யாணம் மேகத்துக்கு ஒப்பான மேகராஜன் குமார்த்தி ஆகிய மின்னொழிய கல்யாணம் செய்தனர். 8வது கல்யாணம் அதலை விதலை நிராதலை சொர்க்கம் மத்திய பாதாள குகை, பாதாள லோகத்தை அரசாட்சி செய்து வரக்கூடிய பாதாளரக்கன் தங்கையாகிய போகமதிய கல்யாணம் செய்தேன். ஆற்று மணலை அள்ளி ஒவ்வொன்றாக எண்ணினாலும் எண்ணி விடலாம். அதுக்கு கூத்தே வேண்ட முடியாதுங்க. சொல்வது நியாயம்தான். ஆற்று மணலை அள்ளி ஒரு கையிலே ஒவ்வொன்றாக எண்ணினாலும் எண்ணி விடலாம். என் மேலே ஆசைப்பட்ட பாரியாளை யார் ஒருவரும் ஏனென்றால் என்ன தகாது. முறையில்லாத பெண்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி என் மேல பார்த்து ஆசைப்படுவார்கள். முறையில்லாத பெண்களும் அண்ணனை கண்டு ஆசைப்படுவார்கள். இந்த கதிர்வலத்திலே தமிழமார்கள் எல்லாம் ஆரண்யமான கானகம் செல்ல அண்ணன் தர்மரும் பாஞ்சாலியும் பாடகசாலையில் இருக்க வடகோடி கானகத்திலே கந்தமூல காய்கனியை தென்கோடி கானகத்தில் அண்ணன் வீமன் செல்ல வடகோடி கானகத்திலே அர்ஜுனன் சென்றிருக்கின்றோம். இன்னும் என்ன நடக்குது என்று இன்னும் வனம் இருக்கின்றது. இன்னும் 5 வனம் முடிக்க வேண்டும். இன்று வனம் முடிந்து அடுத்த வனம் இன்னும் 3 நாள் இருக்குது செல்ல. வரவை பார்க்கலாம்.
தங்கையாகப்பட்ட சுபத்திரை உன் திருவடியில் கரங்குப்பி சிறந்தாழ்த்தி பணிந்திருக்கிறேன் அண்ணா. பாதமதைத்தான் பண்ணிந்தேன் பாசமுள்ள தங்கையாலை அண்ணன் பாதத்தை நீ பணிந்ததால் இந்த அகில உலகத்தில் இன்னும் இருக்க நீடோடி காலமாக சுகமாய் வாழ்வை என்று சொல்லி உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கின்றேன். வாழ்வீன்னு சொல்லி ஆசி வழங்கி வைக்கின்றீர்கள். எப்படி தெரியுமா? எப்படி என்று எனக்கு ஆசை கூறியிருக்கிறீங்க. இருந்தாலும் உங்கள் பாதம் முதல் சிரசு வரை பார்க்கிற பொழுது என் மனதில் ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. எப்படி தெரியுமா? சங்கு மட்டும் இங்கு இருக்கு, சக்கரந்தா எங்க இருக்கு அண்ணாவே. எப்பொழுது பார்த்தாலும் உங்களை பார்த்தால் பஞ்ச ஆயுதம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரம் கரத்திலே ஏந்திருப்பீர்கள். எப்படி சங்கு சக்கரம் தடை புல்லாங்குழல் இப்படி கிடை என்று சொல்லக்கூடிய பஞ்ச ஆயுதத்துடன் இருப்பீர்கள். இன்றைய தினத்தில் பஞ்ச ஆயுதத்தில் ஓர் ஆயுதம் குறைகின்றது. சங்கு மட்டும் எங்க இருக்கு, உங்கள் சக்கரை எங்க இருக்குன்னா சக்கரை எங்கன்னா ஒன்று ஒன்னு ஒண்ணு குறை கம்மியா இருக்குது. அதுதான் கேட்கிறேன். சக்கரம் எங்கே? சக்கரம் காணவில்லை என்று கேட்கின்றார். தங்க ஆகாய மார்க்கத்தில் கெந்தரவனாகப்பட்டவன் அகங்கொண்டு திமிரெடுத்து அந்திர மார்க்கத்தில் ரதத்தில் போனவன் 27 மனைவிமார்களோடு அந்திர மார்க்கத்தில் சென்றவன் திமிரெடுத்து நான் தவம் செய்து கொண்டிருந்தேன். நாட்டு மக்கள் நன்மைக்காக, ஊர் மக்கள் நன்மைக்காக கடும் தவம் செய்து கொண்டிருந்தேன். கடும் தவத்தில நான் இருக்கும் போது கெந்தரவனாகப்பட்டவன் வெத்தல தாம்பூலத்தை தரித்து என் கரங்களால் அண்ணவன் வாயிலிருந்து துப்பிவிட்டான்.
அப்ப உன்னை சும்மா விடுவேனா? என்னுடைய சுதர்க்கனா சக்கரத்தை ஏகிவிட்டு ஆகாய கெந்திருவன அண்ணவன் சிரத்தையே அறுத்து வாய்த்தான். கெந்திருவனுடைய சிரம் இருக்க என்னுடைய சுதர்க்கனா சக்கரம் போய்கொண்டிருக்கின்றது. கெந்திருடைய சிரம் இருக்க சக்கரம் விட்டு இருக்கிறீங்க. அண்ணா எப்படி தெரியுமா? அண்ணா உன் சக்கரத்தை அநிறுத்தும் அண்ணா. இது நாள் வரைக்கும் நான் கேட்டு எதையும் இல்லை என்று நீங்கள் சொன்னது கிடையாது. சரி, என் தந்தை நீங்க விடுகின்ற மூச்சு ஒன்று கண்ணு ரெண்டு இருக்குன்னு சொன்னா ஒரு கண்ணாக என்னை வைத்து பார்த்திருக்கிறீங்க. அன்று எனக்கு திருமணத்துக்கு ஒரு நாட்டை ஆனக்குந்தி நகரத்தை சீதனமா கொடுத்தீங்க. நான் கேட்டு ஏதாச்சும் இல்லைன்னு சொல்லிருக்கீங்களா? கிடையாது. அதனால இன்று தினத்தில் உங்களுடைய அந்த சுதர்க்கன சக்கரத்தை திருப்பும் அண்ணா. ஏமா சுதர்க்கனா சக்கரத்தை திருப்புன்னு சொல்றேன். சுதர்க்கனா சக்கரத்தை திருப்புன்னு சொல்றேன். எதற்காக திருப்புன்னு சொல்றேன்? தங்கா, எனக்கு எப்பேற்பட்ட அவமானம் நேரிட்டது. அதனால நான் சொல்றது நீ கேளு. எதற்காக சக்கரத்தை நிறுத்தும் திருப்பு மண்ணான்னு நீ எதற்கு சொல்ற? அப்படியா? அண்ணா எப்படி தெரியுமா? அந்த கெந்திருவன் சொல்லக்கூடிய தாங்கள் யாரை கொல்ல வேண்டும் என்று யாருடைய சிரம் அறுக்கப்பட வேண்டும் சொல்லி சக்கரத்தை விட்டுருக்கிறீங்களோ அந்த கெந்திருடைய மனைவிமார்கள் 27 பேர்கள் வந்து என்னிடத்தில் வந்து அவையம் இருந்து அவையத்தை கூறினார்கள். என்னென்றால் பேயும் மனமன் என்று சொல்லி உங்களுக்கு எப்பேற்பட்ட அவையம் வந்தாலும் அந்த அவையத்தை காக்கணும் சொல்லி அவரிடத்தில் சொன்னேன். அம்மா வாய் வார்த்தை சொன்னால் ஆகாது, கை போட்டு சத்தியம் கொடுங்க. எங்களுக்கு எப்பேற்பட்ட தாலி வரி போகிறது, மன வரி போகிறது, உயிரே போகிறா இருந்தாலும் காக்கிற சத்தியம் ஒண்ணு கேட்டாங்க. நானும் சத்தியம் கொடுத்தேன். சத்தியம் கொடுத்த பிறகுதான் தெரிந்தது, அதாவது சக்கரம் என்னுடைய மனவாளரை கொல்ல வருகிறது. அந்த சக்கரத்தை நிறுத்தணும்னு சொன்னா உன்னாலதான் முடியும். அதனால சக்கரத்தை திருப்புவதற்கு கொடுத்த சத்தியம் வாங்கணும்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்கி விட்டாங்க. நான் எப்பேற்பட்டவன்? கோடு தாண்டாத குருகுலத்தில் வாக்கப்பட்டவன், சத்தியம் தராத சந்திரகுலத்தில் வாக்கப்பட்டவன். அதனால அன்று பூமாதேவி சாட்சி, ஆகாயவாணி சாட்சி, எங்க அண்ணன் மேல் உங்க மேலேயும் சாட்சி வச்சு சத்தியத்தை கார்க்குன்னு சொல்லிவிட்டேன். அந்த சத்தியத்தை சக்கரத்தை திருப்பும் அண்ணா, போட்ட சத்தியத்தை காக்கும் அண்ணா. முடியாது. நீ சத்தியம் செய்திருந்தா நீதான் அதை பார்த்துக்கணும்.
சக்கரத்தை என்னால் திருப்பவே முடியாது. நாட்டு மக்களுக்காக அகில உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர் அனைவற்ற பேருக்கு முன்பதாக கடுந்தவம் செய்து கொண்டிருந்து என்னை பாராமல் வடிக்கி வெத்தல தாம்பூலத்தை கை 2 கரங்களால் துப்பினவனே சும்மா விடுவேனா? விட்ட சக்கரம் விட்டதுதான். சுதர்க்கனா சக்கரத்தை என்னால் திருப்பவே முடியாது. அண்ணா அப்படி சொல்லாதீங்க. உனக்கு சந்திர குலத்துக்கு எப்பேற்பட்ட பங்கு வந்தாலும் வரட்டும், எதை வந்தாலும் சத்தியத்தை கார்க்கப்பட நீங்க சொல்றீங்க. சந்திர குலத்துக்கு எவ்வளவு இடிச்சொல் வந்தாலும் சரி, என்னுடைய சுதர்க்கனா சக்கரத்தை திருப்பவே முடியாது. அப்படியா? அண்ணன் நான் சொன்னார் கேட்பாருன்னு சொல்லி அவங்க போட்ட சத்தியத்தை அண்ணனத்துல மீக்கல வந்தேன். நீங்க திருப்ப முடியாது. ஒரே புடிவாத மாதிரி நான் விட்ட சக்கரம் விட்டதுதான். சக்கரத்தை திருப்பட நீங்க சொல்றீங்க. ஏன்னா நீங்க மட்டுமா பலம் படைத்தவர். என்ன எப்பேற்பட்டவருக்கு திருப்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஏமா எப்பேர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நான் விட்ட சக்கரத்தை சுதர்க்கனா சக்கரத்தை திருப்பவே முடியாது. நீ மட்டும் தான் ஆண் கிடையாது. நீ மட்டும் தான் வேற தேரனா. என்ன சொல்ற? அதாவது எனக்கு வந்து இழிவு சொல்லி நானே பார்த்து கொள்றேன். நான் திருப்ப முடியாது. எங்க அண்ணன் துணை புரிவார்னு சொல்லி பார்த்தேன். எங்க அண்ணன் சக்கரம் திருப்பண்ண சொல்லுவாங்க. ஒரு புகுந்து வீட்டுல எந்த துன்பமா இருந்தாலும் அது யாருக்கு? நமக்கு தான். பிறந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கடமை முடிஞ்சு போய் சொல்லிட்டு அவரு போறாரு. நமக்கு வந்த பங்கத்தை இருந்தது யாருன்னு சொல்லணும்? எனக்கு துரிவந்தது சதியால கானகத்தில் இருக்கிறார் எங்க அண்ணனா, மணவனாகப்பட்டவர். எப்படி அந்த கானக மார்க்கமாக சென்று என் மணவாளிடத்திலே தேடிப்படி பார்த்து அவரிடத்தில் முறை வேண்டும். இப்ப கானக மார்க்கமாக செல்ல முடியுமா? ஒன்றாவது சூரியவனம், இரண்டாவது ராமரேசனம், மூணாவது முருக்குமாரேசனம், நாலாவது காலமரேசம், ஐந்தாவது ஐந்தவனம், ஆறாவது காமரேசனுடைய 6 வனத்தை கடந்து கடந்து வனத்து வந்துகின்றேன். வருகிற வழியில் இந்த வனத்தில் பார்த்தா கரடி புல சிங்கெல்லாம் கர்ஜிக்கிறது. அந்த சத்தத்தை காதல் கேட்கிறது போல திரேகம் எல்லாம் நடுங்குகிறது. அடுத்தவன காலத்து போய் பார்ப்போம். அந்த ஏழாவது வனந்தானிலே
கந்தமல காய்கறியை பறித்து அண்ணன் தர்மராஜர் மிகவதா என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி அம்மன் நகுலன் சகாதேவன் நால்வரும் பாடசாலையில் இருக்க வர்ணகசாலையில் இருக்க செங்கோடி கானகம் தந்த எங்க அண்ணன் மதகரி விமச்சானனை இன்னும் காணவில்லை. கந்தமல காய்கனியை பறித்து வர்ணகசாலைக்கு போகின்ற பொழுது ஏதோ ஒரு சத்தம் கேட்கின்றது. ஏதோ பெண் குரல் கேட்கிறது. அரண்ட வனத்தில் கேட்கின்றது. ஆலண்டால வனத்திலே வடகோடி கானகத்தில் கேட்கின்றது. யார் வருகிறார் என்று பார்க்கலாம். கரடி புலி சிங்கங்கள்லாம் கத்திக்கின்ற சத்தம் என் காதில் கேட்டது. அதனால உங்களை கண்ணால் கண்டது அந்த கடவுளுடைய பாகியம்தான். நேராக நான் கண்டது அந்த ஈசனுடைய பாகியம்தான். கண்டுவிட்டு இப்பதான் எனக்கு மனம் மகிழ்ந்தது. கண்ணே என் கண்மணியே காமராச மாமையிலே கற்கண்டா செந்தேனே பாடாத திருமுகமே ஆஷவன் தங்கையே சுபத்திரா ஆனகுந்தி பட்டணம் அங்க இருக்கு. பாலகனாகி அபிமன்னனை அபிமன்ய விட்டுவிட்டு தன்னம் தனமையாக கொடிய கானகத்திலே ஏழாவது கந்தபுரத்திலே நுழைந்து அழுதுங்கண்ணும் சித்திரமாக வந்திருக்கிறாயே மைந்தனுக்கு ஏழாயிரம் ஆபத்து வந்ததா. போன்றவர் இல்லாத நிலையிலே அர்ஜுனனுடைய மனைவியை தேடி பஸ்மாபுரி வேந்தன் படையுடன் ஆனகுந்திமா நகர் வந்தாரா எப்படி?
அரசன் என்று பேர் பெற்றானே பிடிகுலத்தான் ஈனச்சாதி குதிரை போகன ஆசாரி மைந்தன் அந்த கண்ணன் உன் மீது மோகம் கொண்டு வந்தான். எப்படி தெரியுமா? அந்த துரியன் வரவில்லை, என்னை துன்பம் செய்யவில்லை. கர்ணனும் வரவில்லை, என்னை கட்டி அணை என்று சொல்லவில்லை, கஷ்டமும் செய்யவில்லை. எனக்கு அப்படி துன்பம் வேற கிடையாது. ஆனா குத்திபா நகரத்தில் இருக்கிற பொழுது கந்தர்வ, அதாவது ஆகாய கந்தருடன் சொல்லக்கூடிய கந்தருடைய மனைவிமார்கள் 27 பேர்களும் மறைமுகமாக அபயம் அபயம் என்று சொல்லி அபய குரலிட்டு என் காலிலே வந்து விழுந்தார்கள். 8,84,000 சதுரமேல் கொண்ட 12,000 காதவர்ஷ்ண பொருளிய சமபூமி கீடகம் என்று சொல்லக்கூடிய குருசத்திரத்தை செய்து குருராஜனை தூங்கு அமதவல்லிக்கும் பிறந்த ஆகாய கந்தவன் 27 மனைவியுடனே 27 மனைவிமார்கள், கந்தருடைய மனைவிமார்கள் 27 பேர்களும் அபயம் என்று சொல்லி என் காலிலே வந்து விழுந்தார்கள். அவர் அழகிற சத்தத்தை கேட்டால் இந்த ஆழக்குந்து நகரமே அப்படி பெண் என்றால் பேயும் மனமிருங்க என்று சொல்லி உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் அவைய வந்தாலும் அதை நான் காக்கிறேன் அம்மா. ஆகாயவாணிதா சாட்சி, பூமாதேவி சாட்சி, எங்க அண்ணன் மேல் சாட்சி, உங்களுக்கு எங்கள் சந்திரிகளை மேல் சாட்சி வைத்து உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் நடந்தாலும் நான் காக்கிறேன் என்று சொல்லி சொன்னேன். பெண் விளக்க மண்ணெல்லாம் தவம் அறியும், பெண் என்றால் பேயும் மனமிறங்கும் அப்படி என்று பெரியவர்கள் சொல்வார்கள். பெண்ணுக்கு பெண் பிழை நினைக்க கூடாது என்று சொல்லி அவையத்தை காப்பேன் என்று சத்தியத்தை கொடுத்தாயா? அப்படி ஆய்வாட்டு சொன்னால் ஆகாது என்று சொல்லி என்னிடத்தில் சத்தியமும் பெற்று விட்டார்கள். சத்தியம் கொடுத்தால் மட்டுமே நம்பி என்று சொல்லி என்னிடத்தில் சத்தியம் பெற்று விட்டார்கள். பிறகுதான் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் விவரமாக கேட்கின்ற பொழுது, அம்மா நாங்கள் ஆகாய மாகமைகள் குழந்தை பாகியம் இல்லாத காரணத்தினால் ஆகாய மாகமாக சென்று கொண்டிருந்தோம். என் மணவாளர் கெந்தருவருக்கு தாகவிடை ஏற்பட்டு விட்டது. அதில் தண்ணீர் ஜலம் இல்லாத காரணத்தினாலே, அதாவது எட்டிலே தாம்பலம் அடித்துள்ள தாம்பலத்தை என் மணவாளருக்கு அருந்து கொடுத்தோம். தாம்பலம் அருந்துகிற பொழுது அதில் ஏதாச்சும் சொத்தமாக்கிறது என் மகனுக்கு தலை பித்தம் ஏறிவிட்டது. பித்தமாக தலைக்கு ஏறினால பயக்கம் வந்தது. அதனால் சொன்னோம், சுவாமி தாம்பலத்தில் ஏதாச்சும் வாக்கு சொத்தமாக இருந்திருக்கும், அதனால ஒரு தாம்பலத்தை தரையில துப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அரித்த தாம்பலத்தை தரையிலே பூமியிலே துப்பினாரின் மனவாளர். துப்புகிற பொழுது அந்த எச்சியாகப்பட்டது துப்பின தாம்பலமாகப்பட்டது என் அண்ணனாகப்பட்டவர் வைகுண்ட வாசனாகப்பட்ட உலக நன்மைக்காக பூமியிலே பூஜை செய்து கொண்டிருந்தார். அப்படி பூஜை செய்து கொண்டிருக்கிறதுல அந்த பூஜையில் கும்பத்தில் பட்டு என் அண்ணனுடைய கருத்திலும் கும்பத்திலும் பட்டு விட்டது. பூஜை கலைந்து விட்டது. பூஜை கலைந்த உடனே என் அண்ணனாகப்பட்டவர் யார் என்று ஞானத்தில் அறிந்து ஆகாய மார்க்கமாக கந்தர்வன் செல்கிறான். தன்னிட்டு கர்வம் கொண்டு ஆகாயத்தில் போகிற கர்வத்தினால் இப்படி செய்துட்டான்னு சொல்லி சுதர்க்கனை சக்கரத்தை ஏவி விட்டு விட்டார். கெதுவன் செய்த தவறுக்கு என் சுவாமியாகப்பட்டவர் சக்கரத்தை ஏகி கெதுவனுடைய சிரமருக்கு அதனால அந்த என்னிடத்தில் ஏகிவிட்டார். அதனால அந்த சக்கரத்தை திருப்ப வேண்டும் என்று சொன்னால், அம்மா தாயே உன்னாலதான் உன் அண்ணுடைய சக்கரத்தை திருப்பி சொல்லி அந்த 27 பேர்களும் இடத்தில் சத்தியம் பெற்றார்கள். நானும் சத்தியம் கொடுத்து விட்டேன். பிறகு என்ன செய்தேன்? என் அண்ணனுடைய சக்கரத்தை, உங்க அண்ணன் சக்கரத்தை, மாய பெருமாள் மாமனுடைய சக்கரத்தை என்று சத்தியம் கொடுத்தாயா? அடியே Come on.
பூமியிலே சிரித்து சரி. உலகம் போற்று லட்சையுடைய மாயவனுடைய சக்கரத்தை தடுப்பேன் என்று நீ வாக்குறுதி கொடுத்தாயடி தந்தாரி. ஐயோ என் சாமிக்கு நான் என்ன செய்வேன்? சதிக்காரி படுபாவி பத்தமா பாதகி அவரையே படைத்திரும் அது ஆவென்று வாயத்துறமால் இந்த அண்ணன் சராசரமே உங்க அண்ணனுடைய வாயில் இருக்கக்கூடியவர்கள் உலகம் என்பதே உங்க அண்ணன் அந்த நாராயண மூர்த்தி அடி. பாண்டவருக்கு தெய்வமே துணை, நாதியத்த பாண்டவருக்கு அந்த நாராயணமூர்த்தி துணை. மாமன் சக்கரத்தை நிறுத்த என்னால் ஒருபோதும் அடி பெண்ணே சுமத்தினா சக்கரத்தை மறித்தமா சத்தியம் கொடுத்த காரணத்தால அந்த சத்தியத்தை காக்க அங்கு சென்றால் ஆகும் என்று சொல்லி என் அண்ணனிடத்தில் சென்றேன். அண்ணா, நான் இப்படி சத்திய மறைமுகமாக சத்தியத்தை பெற்று விட்டார்கள். உண்மைதான். மறைமுகமாக 27 பெண்களும் வந்து அபயம் என்று சொல்லி அழுகிற குரல் என் அங்கமே பதறியது. அபயத்தை காக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய கடமை இங்கிருந்து தாய்வாழ்லாம் கேட்டேன். நம்ம வீட்டுக்கு யாராகிலும் கஷ்ட அபயம் என்று வந்து சொன்னால் அபயத்தை காக்க வேண்டும் சொல்லி இங்க இருக்கிற எல்லோரும் சொன்னார்கள். நாட்டு குடிமடைகள் எல்லாம் சொன்னார்கள். அதன் பிரகாரமே நான் கொடுத்தேன். என் அண்ணனிடத்தில் சென்று சக்கரத்தை திருப்பு மண்ணா அப்படி சொல்லி மண்டாடினேன், கெஞ்சினேன், காலை பிடித்தேன். காலை பிடித்து பார்த்தேன். எங்க அண்ணன் சக்கரத்தை விட்டதுதான். இது என்னால் திருப்ப இயலாது என்று சொல்லி மறுத்து விட்டாரே. காரியத்தை நீ செய்திருக்கின்றாயடி. சாமியுடைய சுதர்கனா சக்கரத்துக்கு பிறகு முனியால் பெற்ற சுதர்கனா சக்கரத்துக்கு இந்த அகிலத்தில் யாராயிரம் நெகிருண்டாடி பிறகுதான் என் அண்ணன் திருப்ப மறுத்த காரணத்தினாலே நம்ம சந்திரி குலத்துக்கு வந்த அகுமானம். இந்த சக்கரத்தை திருப்பிவிட சொன்னா நான் கொடுத்த சத்தியத்திற்கு அகுமானம் நேரிவிடும். சந்திரி குலத்துக்கு இழிவு சொல் ஆகிவிடும். நம்முடைய குலத்துக்கு இழிவு சொல் வராமல் இருக்க சொன்னால் இதற்கு நாமல் தான் ஏதாச்சும் ஒரு வழி வகுக்க வேண்டும். அப்படி சக்கரத்தை திருப்புவதற்கு ஏதாச்சும் உபயம் கிடைக்கும் என்று சொல்லிதான் உங்களிடத்தில் வந்தேன் சாமி. மாயவன் தங்கை சுபத்திரை சந்திரகுலத்தில் வாக்கப்பட்டிருக்கின்றாய். சத்தியம் தவறாத சந்திரகுல மன்னர், கோடு தவறாத குருகுல மன்னர், சந்திரகுலம் சாட்சியாக உங்க மாங்கல்யம் நிலைக்கும்படி சத்தியம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி கெந்திரவன் மனைவிக்கு 27 மாதத்திற்கு நீ அடையாளம் கொடுத்து விட்டார். அதை நாம தான் எங்க அண்ணன் காக்க விட்டாலும் கூட நம்முடைய குலத்தை நாம தான் காக்க வேண்டும். தன் கைதான் தமக்கு சோறு விட்டும். சந்திரகுலம் சாட்சியாக உன் சக்கரத்தை நான் நிறுத்துகிறேன் என்று உன் அண்ணனிடத்திலே நீ சவாலுக்கு வந்திருக்கின்றாய். அந்த சக்கரத்தை நாம தான் எதிர்த்து நிற்க வேண்டும்.
சக்கரத்தை தாங்க நாம நீங்கள் தான் நிறுத்த வேண்டும். சுபத்ரா, உண்பட்ட நெஞ்சகம் போல் கல்லில் விழுந்த தேரை போல் இடிகட்ட நாகம் போல் சரி தவிர்த்து கொடிய கானகத்திலே கந்தமல காய்கனியை தின்று பாண்டவர் இருந்தாலும் சத்தியம் தவறாத சந்திரகுலத்தில் இருந்த மன்னனுக்கு சத்தியத்தை காப்பாத விட்டால் ஒரு இழிவான சொல் வரும் என்று சொல்கிறார். கரியும் துடைக்கலாம் காவேரியும் நீந்தலாம் அவரவர் விதிவயணத்தை வெல்ல எந்த வேந்தராலும் முடியாது. சரி சாமியினுடைய சக்கரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். தகுந்த அவமதியாரை மாயவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். செய்தால் நம்ம மீது மனமிறங்கி அந்த தயாவர் மூர்த்தி அந்த சுதர்கனா சக்கரத்தை எழுப்ப வேணும். மணிப்பெண்ணே யாரோ ஒருவர் வருவதை போல் தெரிகிறது.